முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் ரசாக்கை ஆதரித்து டத்துஸ்ரீ அகமது ஜாயித் ஹமிடி வெளியிட்ட எழுத்துப்பூர்வமான சத்தியப்பிரமாண பிரகடனம் அம்னோவின் தலைவர் என்ற முறையில் வெளியிட்டாரே தவிர அதிகாரப்பூர்வ பதவியை பயன்படுத்தவில்லை என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தெரிவித்திருக்கிறார். நஜீப் தனது மன்னிப்பு தொடர்பாக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள சீராய்வு மனுவில் ஜாஹித் எழுத்துப்பூர்வமான சத்தியப்பிரமாண பிரகடனத்தை சமர்ப்பித்தது அவரது பிரத்யேக உரிமை என அன்வார் விவரித்தார். அவர் அம்னோ தலைவர் என்ற முறையில் சத்தியப்பிரமாண பத்திரத்தை சமர்ப்பித்துள்ளார் மற்றும் சட்டத்துறை தலைவர் மன்னிப்பு வாரியத்தை பிரதிநிதிக்கிறார் என அன்வார் தெரிவித்தார். மலாய் ஆட்சியாளர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து முடிவுகளையும் நாம் கேள்வி எழுப்ப முடியாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். சுதந்திரம் அடைந்ததில் இருந்து இதுவே அரசாங்கத்தின் கொள்கையாக இருப்பதால் இது குறித்து மேற்கொண்டு கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என அவர் கூறினார். முன்னாள் பேரரசரின் கூடுதல் உத்தரவு பிறப்பித்ததை தொடர்ந்து அதனை கூட்டரசு அரசாங்கமும் மன்னிப்பு வாரியமும் ஏற்பதற்கான நஜீப்பின் சீராய்வு மனு மீதான முயற்சியை ஆதரிக்கும் முக்கிய சாட்சியாக ஜாஹிட்டின் அந்த எழுத்துப்பூர்வமான சத்தியப்பிரமாண பிரகடனம் அமைந்துள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி தாம் தாக்கல் செய்திருந்த சீராய்வு மனுவில் முன்னாள் பேரரசர் ஜனவரி 29ஆம் தேதி நடைபெற்ற மன்னிப்பு வாரிய கூட்டத்தின் போது தண்டனையின் எஞ்சிய காலத்தை வீட்டுக் காவலில் அனுபவிக்கும்படி உத்தரவு பிறப்பித்ததாக நஜீப் கூறியிருந்தார்.